முதல்ல அவனுக்கு கொடுமா. ஏய், யார கேட்டு என் வீட்டு வாசப்படி மிதிச்ச? எவ்வளவு தைரியமும் துணிச்சல் இருந்தா என் வீட்டுல காலடி எடுத்து வச்சிருப்ப. என்ன நடக்குது இங்க? வாசல்ல வெடி, வீட்டுக்குள்ள காப்பி கொடுத்து உபசரணை. மாப்பிள்ளை வீடு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களா? இன்னும் என்னப்பா சந்தேகம் உங்களுக்கு? அதான் எல்லாருக்கும் காப்பி கொடுத்துட்டு இருக்காள. நீங்க இல்லாமலே உங்க முடிவு பண்ணலாம் நினைச்சிருக்காங்க. இதை நம்ம விடக்கூடாதுப்பா. பெரியவனே, அப்பா கேட் எழுத்து போட்டுறா. சரிங்கப்பா. ஒரு பையன் இங்க இருந்து வெளியே போக கூடாது. அருவாளையரா இருங்கப்பா. எல்லாரும் தலையும் வெட்டி எடுத்து கேட்ல இருக்க கம்பியில குத்தி வைக்கணும். கொஞ்சம் இருங்க. இப்ப எதுக்கு இவ்வளவு ஆவேசப்படுறீங்க? நான் ஆவேசப்படுறேனா? என்ன அவமானப்படுத்திட்டு என் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வருவியா? உனக்கு என்ன தைரியம்? எவ்வளவு துணிச்சல்? இந்த பாருங்க, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அதெல்லாம் மறந்துருங்களேன். இப்ப நாம சம்பந்தம் பண்ணிக்கலாங்கிறியா? நீ நானும் சம்பந்தி ஆகி உறவுக்காரவங்களா மாறிடலாங்கிறியா? இந்த பார், சிவசாமிக்கு ஒரு வார்த்தை, ஒரு சொல்லு, ஒரு சொல்லு நெஞ்சில சுற்றுச்சுன்னா எத்தனை ஜென்மமானாலும் மறக்க மாட்டான். இந்த சிவசாமி ஒருத்தனை விரோதின்னு முடிவு பண்ணிட்டான்னா அத பெத்த தாயா இருந்தாலும் சரி, படைச்ச காண்டவனா இருந்தாலும் சரி மாத்திக்க மாட்டான். விரோதி விரோதி தான். உனக்கு எனக்கும் விரோதம் விரோதம் தான், என்னைக்கு மாறாது. ஐயா, இங்க பாருங்க, என் சம்சாரம் உங்ககிட்ட பேசுனதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுங்க. ஏய், நீ யாரியா? நீ யாரு என்கிட்ட பேசுறதுக்கு? சொல்லு, யார கேட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த? முதல்ல வெளியே போ. இங்க பாருங்க, நான் சொல்றத முதல்ல காது கொடுத்து கேளுங்க. அதுக்கப்புறம் திட்டுங்க, சண்டை போடுங்க. ஏய், இந்த வீட்டுக்குள்ள வந்ததே தப்புங்கிற, உட்கார்ந்து லாவணி வேற பாடுவியா? வெளியே போயா. இங்க பாருங்க, நாங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டோங்கிறதுக்காக எங்க அப்பா மரியாதை எல்லாம் பேசுனீங்க. ஏய், என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஒரு நிமிஷங்க. இல்லங்க, வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு 10 பேருக்கு முன்னால ஒரு ஆம்பளைய கைய பிடிச்சி இழுத்து பேசுறேன்னா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்?